8ஆம் நம்பர் தேடு. ஒரு 8 தான், 2 8 இருக்குது. எங்க அடம்மா அடையா, அது 88டா. நமக்கு தேவை வெறும் 8. 6 7 8 சாவி. என்னடா அது வைரத்தை காணும், பேப்பர் தான் இருக்கு. டாரட் நம்பர் 777. 777. திடீர் ஊருகா, திடீர் சாம்பார். மேல ஸ்டார் போட்டிருக்கு, கீழே டாரட் நம்பர் 777. ஸ்டார்னா வைரம். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரியலையே. புரியக்கூடிய மண்டையாடாது, பேசாம இரு. ஸ்டார் டாரட் நம்பர் 777. புரியுதா? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓஹோ ஓஹோ. வாட்ச்மேன் சார், வழக்கமா வர அந்த அம்மாவை எங்க காணோம்? அதோ அங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அம்மா, உங்க உடம்புக்கு என்ன? ஒண்ணுல தம்பி, லேசா ஜுரம். என்னம்மா அது நெருப்பா கொதிக்குது? வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியா போகும். சொன்னா கேளுங்கம்மா, நானே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சு போறேன். வாங்கம்மா, சொன்னா கேளு. வாங்க மிகம்மா. ராஜா, பிக்சர் ஆரம்பிச்சிடும், வாங்க போலாம். பிக்சர் ஆரம்பிச்சா என்ன, நாளைக்கு போகலாம். இந்த அம்மாவோட உயிர் போனா வருமா? எல்லா உயிரையும் காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல. கேவலம் இந்த பிச்சைக்காரிக்காக என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க போறீங்களா? மன்னிக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறது அசிங்கம்னா, உங்க கூட பிக்சருக்கு வர்றது அசிங்கத்தை விட அசிங்கம். வண்டிக்காரா, இத வந்துட்டேன் எஜமா. என்ன எஜமா? இந்த அம்மாவுடைய சாமான்களை எடுத்துட்டு வா. அவங்களுக்கு எப்படி இருக்கு? மிஸ்டர் ராஜா, அந்த அம்மாவுக்கு நிமோனியா, குறைஞ்சது 10 நாளாவது பெட்ல இருக்கு. அப்படியா? இந்தாங்க பணம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியா கியூர் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜா, அவங்க யாரு? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ரிலேஷன் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. டாக்டர், எங்க அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. இவங்களை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அம்மாவை பார்க்கிற ஃபீலிங் தான் ஏற்படுது. இவங்களுக்கு செய்யற உதவியை எங்க அம்மாவுக்கு செய்யற கடமையா நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன். தேங்க்யூ. கமான் கமான் கமான். பையனடா பொண்ணு, ஆம்பளை இல்ல பொம்பளை. அது எப்படி திடீர்னு மாறினா? பொம்பளை 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 பொம்பளை. ஏய், பொறுத்தார் பொட்டாச்சி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்கடா. கிளைமேக்ஸ் காட்சி நடக்குது, இதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நாம தேடிட்டு வந்தது வைரத்தை. இது அதே மாதிரி பெரிய ஜாதி வைரங்கள்டா. இந்த மாதிரி பொம்பளை வெறி பிடிச்ச அலைஞ்ச, அப்ப உன் பாதை வேற, என் பாதை வேற ஆயிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய விஷயத்தை போட்டா அந்த சலசு நலசாதுற. சரி, பார்த்து சொல்லடா. டேய், நான் பார்க்க வேண்டிய காட்சியை பார்த்து முடிச்சுட்டேன். இனிமே நீ பாரு. அப்பா எங்க போயிருக்காங்க? வெளியூர் போயிருக்காருமா.
சீக்கிரம் வந்துருவேன். தினம் இப்படியே சொல்ற, ஆனா அப்பா வரவே இல்ல. உஷா, நீ அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்கிட்ட கேளுமா, நான் வாங்கி தரேன். ஏங்கா, நமக்கு சொந்தக்காரமே இல்லையா? இருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு மாமாவும் ஒரு சித்தப்பாவும் இருக்காங்க. நான் சின்ன பொண்ணு இருக்கும் போதே அங்க போயிட்டாங்களாம். நான் கூட அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனா ராணி எப்படி இருக்கான்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்களாம். அப்பாவே சொல்லிருக்க. காக்கா, அப்படின்னா நான் கூட இந்த லீவ்ல சிங்கப்பூர் போறேன்க்கா. நம்மால அங்கெல்லாம் போக முடியாதுமா, அதுக்கு நிறைய பணம் வேணும். அதே நம்ம ராணிய பாத்தியா எப்படி பெருதா வாழ்ந்து பாத்து. ஐயோ ஐயோ ஐயோ, அழகான மூஞ்சி, கவர்ச்சியான கண்கள், எண்ணுப்பு போன்ற மூக்கு. அதான் பாருங்க, அதான் உஷா குட்டி, சின்ன குட்டி, அண்ணா எழுதுன அம்மா குட்டி. அப்படியே வளரவே இல்லை. அதான் சின்ன பொண்ணுன்னு சொன்னல. ஏங்க மன்னிக்கணும், நீங்க யாரு? அட நான் ஒரு மடைய. ஆமா, அப்பா சொல்லவே இல்லை. நான் தான் அம்மாவும் சித்தப்பா. நான் தான் உன் தாய் மாமன். மாமா, சித்தப்பா. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே. கேட்டுட்டு இருந்தீங்களா? வரல, ஊர்ல சதா அண்ணனை பத்தி உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதான் சொன்னான். அம்மாடி, மாமா, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கஷ்டம். ஆமாமா, கஷ்டம். எல்லாம் ஒண்ணு வந்தோமா, கஷ்டம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பணம் கட்டி வாங்கிட்டு வந்தா போச்சு. ஆமா, உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன், எங்க அண்ணன், அத்தா, அண்ணன், அத்தா, அண்ணா, அத்தா, அண்ணா, அத்தா, அண்ணா, அத்தா, அண்ணா, அத்தா. மாமா, அப்பா வீட்டுல இல்ல. நீ சொல்றத பார்த்தா போயிட்டாரா? அப்பாவுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. இப்ப வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லன்னா வெளியூர் போயிருக்காரு. அப்பாடி, எனக்கு பொண்ணு எடுத்து போயிடுச்சுமா. இத்தனை நாள் கழிச்சாவது அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன சோதனையோ? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, அப்புறம் நாங்க போயிட்டு வரோம். ராணி, 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 நான் வரட்டும். சித்தப்பா, மாமா, அனாதையான எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அப்பா இல்லைன்னதும் போறேங்கிறீங்களே, இதான் சொந்தமா? மனப்பூர்வமா சொல்ல, மனசை தொட்டு பாரு, அது இங்கேதான் சுத்திட்டு இருக்குது. ராணி, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு மேலும் நாங்க கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதாம போறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க இங்கதான் இருக்கணும். உஷா, மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட போறாங்க, போய் வாழை நடத்துட்டு வா. அம்மாடி, உனக்கு ஏமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்பா ஜெயில இருக்காரு. ஆமாங்க, அவர் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. உஷா எதிர சொல்லக்கூடாதுன்னு தான் மறந்து. ஏமா அத்தான் ஜெயிலுக்கு போனாங்க? என்ன சொல்ல, வாங்க. கிடைக்கலடா. நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். நடராத்திரில எங்கடா போனாவ? பருவ கோளார பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப யாரையாவது காதலிப்பா, அந்த காதலனை தேடி ராத்திரில மழையா? காதலனை பார்க்க போறதுக்கு கையில கட்டி எடுத்துக்கடா. இப்படி இருக்குமோ? எப்படி வயிறம் தான் வண்டியில இல்ல, அதை எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருப்பா. அதை சரி பார்க்கறதுக்காக ராத்திரியில கத்தியோட போறாளோ? வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் நல்லபடியா பேசிருக்கேன். போய் பார்ப்போம். ஐயோ
கெட்டதும் பயங்கரமும் எனக்கு தான் சொந்தம். நீ கவலைப்படாத. வருவானா? என் வீட்டை கண்டதும் பயந்து ஓடி இருப்பான். நீங்க இங்க இல்லன்னா நான் ரொம்ப ஆபத்துக்கு ஆளா இருப்பேன். ரொம்ப நன்றி சார். நன்றி நான் சொல்லணும். யாருக்கு? உன்னை துரத்திட்டு வந்தானே அவனுக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். விட்டாத்தானே போக முடியும். மழை விட்டாத்தானே போக முடியும். நீ முதல்ல தலையை துவட்டிக்க, ட்ரெஸ் மாத்திக்க. போமா? பரவாயில்ல சார், நான் இப்படியே இருக்கேன். இப்படியே இருந்தாலும் நல்லாதான் இருக்கேன். ஆனா ஜலதோஷம் வந்தா அது நல்லா இருக்காது. நீ முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திக்க. போமா? வேண்டாம் சார். போமா. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஹலோ, விக்டர் ஹியர். விக்டர், நான் மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு. அங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாரத் சங்கரலிங்க மகன் ராணி. உண்மையை தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கா. உஷா. சார், என் புடவெல்லாம் காயற வரைக்கும் உங்க டவலை எடுத்து நான் ட்ரெஸ்ஸா கட்டிக்கிட்டேன். தப்பில்லையே. நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. என்ன சொல்றீங்க? டவலை கட்டினதுக்கு அப்புறம் பர்மிஷன் கேட்கறிய. சப்போஸ் நான் முடியாதுன்னு சொன்னா நீ கழட்டி எரிஞ்சிருவியா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். நீ ரொம்ப அழகானவர். அழகா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த அழகுனால மத்தவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா. மழை சீக்கிரம் விட்டுடுங்க. இந்த மழையையும் நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையையும் நம்ப முடியாது. சீக்கிரமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால அது இருக்கும் போதே அனுபவிக்கிறதா புத்திசாலித்தனம். கமான், குடி. பழக்கம் இல்லைங்க. பழகிக்கிறது தப்பு இல்லைங்க. ராணி, மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெரிதாவமா. பாரு, இப்போ அழகு அழிய போகுது. அதுக்கு முன்னால நீ அனுபவி, நான் அனுபவிக்கிறேன். நம பார்வதீபதே. அரஹர மகாதேவ. கத்துறியா? கொன்னோட அப்படியா? அவனை கொண்டாடுங்க. எங்க அப்பா நிரபராதி நிரூபிக்கக்கூடிய முக்கியமான சாட்சி இவன் ஒருத்தன் தான். அதான பார்த்தேன். காரணம் இல்லாம இங்க ராணி வராது. ஏய், உண்மையை சொல்லிடு. அந்த கண்ணக்கோல் கண்ணாரத்தை கொன்னது யாரு? சொல்லு. நீ நவமா அவன் இப்படிலாம் கேட்டா சொல்லுவானா? டேய், யார் அது? மரியாதையா சொல்றான். சொல்ல மாட்டேன்.
சொல்றா. அடிக்காதீங்க, சொல்லிடுறேன். சொல்றா. டேய், சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். சொல்றா. வேண்டாம், அடிக்காதீங்க. சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சொல்லு. வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன புள்ளமானி தன்னந்தனியா அர்த்தராத்திரில ஒரு அயோக்கிய பைய வீட்டுக்கு போற இந்நேரம் உயிர்ல போயிருக்கோம். உயிரை விடு. என்ன உயிரை விட சொல்ற? மானம் போனா உயிர் போன மாதிரி தானப்பா. நல்ல வேலை நம்ம அங்க போனோம், இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல சித்தப்பா. எந்த தப்பு செய்யாத எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும், அதுதான் என் லட்சியம். இது ஒரு பொம்பளை பிள்ளையால முடியுமா? முடிச்சு காட்டுற சித்தப்பா. ஜெயில இருக்கிற எங்க அப்பா ஒரு நிரபராதியை நிரூபிச்சு அவரை வெளியே கொண்டாந்து சேர்க்கறனா இல்லையான்னு பாருங்க. அக்கா, அப்பா ஜெயில இருக்காங்க. ஆமாம்மா, உன் பிஞ்சு உள்ளம் புண்படக்கூடாதுன்னுதான் அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொன்னேன். வேதனைகள் என்னோட போகட்டும், உனக்கு தெரிய வேண்டாம் தான் நினைச்சேன். ராணி, உனக்கு நாங்க மாமாவோ சித்தப்பாவோ மொத்தத்துல உன் கவலையை போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறோம்னு நினைச்சுக்கமா. உங்க அப்பா வெளியே வரதுக்கோசரம் நாங்க உள்ள போனா கூட கவலைப்பட மாட்டோமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டியதுதான். ஏமா ராணி, சாரட்ல இருந்து அதை எடுத்துட்டியா? எங்க வச்சிருக்கிறேன்? எதை சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, சாராய பாட்டில கப்பம் உண்டு. ஐயோ, மறந்துட்டேன், ஜோபிலேயே வச்சிருக்கேன். அம்மாடியா, நீ போய் படிச்சுக்க, காலையில பேசுவோம். சாமியா ஓ, வந்துட்டீங்களா? நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போட்டு சாப்பிட்டுங்க. என்னடா அது, இவன் சாரட் ராணியா இல்லாட்டி ராக்கெட் ராணியா? ஒண்ணுமே புரியல. பலே பலே வேலையெல்லாம் செய்யறான். என்னடா வண்டி ஓட்டுற, அப்புறம் கார் ஓட்டுற, பார்த்தா ஏழையா இருக்கா, திடீர்னு பணக்காரியா மாறுறா, ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஏண்டா சாமி, ஒருவேளை அந்த வைரத்தை எவ்வளவு தட்டிட்டு இருப்பாளோ?
மிஸ்டர், ஏன் விரட்டுறீங்க? மேடம், விரட்டாமலே கிளப்பை விட்டு ஓடி வந்துட்டீங்களே, அது ஏன்னு கேட்கத்தான். ஏதோ வரணும் போல இருந்தது வந்தேன், போணும் போல இருந்தது போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு விரட்டணும் போல இருந்து விரட்டினேன், உங்ககிட்ட பேசணும் போல இருந்து பேசுறேன். Shut up. கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே. என்ன மிஸ்டர், கலாட்டா பண்றீங்களா? இல்ல மேடம், காதல் பண்றேன். அது என்ன அவ்வளவு ஈஸியா? கஷ்டம் தான் சொல்லுங்க, சமாளிக்கிறேன். மிஸ்டர், நீங்க பழகுற பெண்கள் வரிசையில என்னையும் கணக்கு போட்டு அனாவசியமா துரத்தாதீங்க. நோ நோ, நீங்க சொல்ற தப்பு. அவங்க எல்லாம் என்ன சுத்துவாங்க, ஆனா நான் இல்ல உங்க பின்னாடி வர்றேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்புறம் என்ன, எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? அது அவசியம் இல்லாதது. அட்ரஸியா தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தேவையில்லாதது. வேற கூட சொல்லணும் இப்படி, அப்புறம் என் கார் பின்னாடியே வரும். என் கார் அப்படி. பேரு ராணி. ராணி? என் பேர் ராஜா. என்ன பொறுத்து பாத்தீங்களா? ராஜா ராணி. Fine. ஓஹோ ஓஹோ. என்ன சார் தனிமையில இருக்கீங்க? அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் நான் என்ன சர்வசாதாரணம்? ஓஹோ, கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்களா? ஆமாண்டா, என் கற்பனை உருவெற்றது, கனவு நினைவாகியது. அடேப்பா, அப்படி என்ன சார் நடந்தது? எப்படிடா சொல்வேன்? தமிழில் இல்லாத சொற்களே கிடையாது. ஆனால் அந்த தளிர் மேனியை, மலர் முகத்தாளை வர்ணிக்க அந்த தமிழ் கூட சொற்களே இல்லையடா. ஓஹோ, ஒரு பொண்ணை சந்திச்சீங்களா? ஆமாண்டா, வில் போன்ற புருவத்தில் வேல் போன்ற விழிகள், அவள் பொன் போன்ற உருவத்தில் மலர் போன்ற இதழ்கள், வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள். அவள் என் எண்ணத்தை தொட்டுவிட்டு பறந்தாள். சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார். ஆமா, அவ யார் சார்?